வணக்கம். ப்ரொஃபசர் அகாடமியின் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். டிஎன்பிசி குரூப் கால் பண்ணிட்டாங்க. அதுக்கு நம்மளோட அகாடமியின் சார்பாக டெய்லி ஒரு கிளாஸ் போடலான் இருக்கோம், தமிழ் சம்பந்தமானது. அதுல இப்ப செகண்ட் பார்ட் இலக்கணம் போடும். சரிங்களா? செகண்ட்ல இலக்கணம் போடுறோம். இப்ப இலக்கணம்னு பாத்தீங்கன்னா 5 வகையா பிரிக்கிறாங்க. சரிங்களா? இலக்கணமே மொத்தம் 5. அது எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். அதுல இந்த எழுத்து இலக்கணத்துக்கு கீழே என்னென்னலாம் இருக்கு? சரிங்களா? எழுத்து இலக்கணத்துக்கு கீழே அந்த உட்பிரிவுகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல என்னென்னலாம் இருக்கு? ஃபர்ஸ்ட் எழுத்து இலக்கணம். அதுல எழுத்துக்களோட பிறப்பு இருக்கு, மொழி முதல் எழுத்துக்கள், இறுதி எழுத்துக்கள் இருக்கு, சார்பு எழுத்துக்கள் இருக்கு, இணை எழுத்துக்கள், மயங்கொல் எழுத்துக்கள், சுட்டு எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், வல்லினம் மிகும் இடங்கள், வல்லினம் மிகா இடங்கள். இது எல்லாமே அந்த எழுத்து இலக்கணத்துக்கு கீழே வருது. அதுல இப்ப நம்ம முதல்ல பார்க்க போறது எழுத்துக்களின் பிறப்பு. எழுத்துக்களின் பிறப்புனா என்ன? அதாவது எழுத்துனா இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு அப்படின்னு 2 வகையா பிரிக்கிறாங்க. எழுத்துக்களின் பிறப்ப இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு. அதாவது இப்ப உயிரெழுத்துகள் அப்படின்னு வச்சா அது எங்க இருந்து பிறக்குது, எங்க இருந்து ஆரம்பிக்குது, சரிங்களா? எங்க பிறக்குது, எங்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, இது 2க்கும் எங்க இருந்து பிறக்குது, எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்க்க போறோம். சரிங்களா? சோ எழுத்துக்களின் பிறப்பு 2 வகையா பிரிக்கிறோம். ஒண்ணு இடப்பிறப்பு, இன்னொன்னு முயற்சி பிறப்பு. இப்ப அதுல முதல்ல நம்ம பார்க்க போறது எழுத்துக்களோட இடப்பிறப்பு. ஓகேங்களா? எழுத்துக்களின் இடப்பிறப்பு. உயிரெழுத்துகள் 12. அது என்னது? ஆ முதல் அவ்வரை உள்ள எழுத்துக்கள். அந்த 12 எழுத்துக்களும் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்குது. உயிரெழுத்துக்கள் 12 எதை இடமாக பிறக்குது? கழுத்தை இடமாக கொண்டு பிறக்குது. இதுக்கு நம்ம ஷார்ட் என்ன சொல்லலாம்? கழுத்தை பிடிச்சா உயிர் போயிடும். கழுத்தை பிடிச்சா உயிர் போயிடும். அப்ப அந்த உயிரெழுத்துகளுக்கு எதை இடமாக கொண்டு பிறக்குது அப்படின்னா கழுத்தை இடமாக கொண்டு பிறக்குது. சரிங்களா? பாருங்க, கழுத்து இடமாக கொண்டு பிறக்குது. சரி, அடுத்து மெய்யெழுத்துகள் 18. அதை வல்லின எழுத்து, மெல்லின எழுத்து, இடையின எழுத்துன்னு பிரிப்போம். சரிங்களா? வல்லின எழுத்து கசட தப்பரம். சரிங்களா? அதாவது இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. இந்த 6 எழுத்தும் மார்பை இடமாக கொண்டு பிறக்குது. வல்லினம் வலிமை. அதாவது மார்பு கட்டு நம்ம வலிமையா இருந்தா மட்டும் தான் நம்ம ஒரு ஏதாவது வலிமையா இருடா, ஸ்ட்ராங்கா இருடான்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி வல்லினம் வலிமை. வலிமைக்கு உண்டான முதல் கூறு என்னது? மார்பு. சோ வல்லின மெய்யெழுத்துகள் 6ம் மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன. ஓகேங்களா? அடுத்து மெல்லின மெய்யெழுத்துகள். சரிங்களா? மெல்லின மெய்யெழுத்துகள் அது பாத்தீங்கன்னா பேசுறதுங்க நம்ம மூக்குலயே பேசுறோம். சரிங்களா? நம்மன, அதாவது இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு. இந்த 6 எழுத்துக்களும் பாத்தீங்கன்னா மூக்கை இடமாக கொண்டு பிறக்குது. சரிங்களா? நம்ம சொல்லலே தெரியும். இங்கு, இஞ்சு, அந்த மூக்களோட வரும். சரிங்களா? சோ நமன. மெல்லின மெய்யெழுத்துகள் 6ம் மூக்கை இடமாக கொண்டு பிறக்குது. அடுத்து இடையின மெய்யெழுத்துகள் 6ம். சரிங்களா? இடையின மெய்யெழுத்துகள் 6ம் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்குது. ஃபர்ஸ்ட் உயிரெழுத்துகள் 12ம் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்குது. இடையின மெய்யெழுத்துகள் 6ம் பாத்தீங்கன்னா தலைக்கும் மார்புக்கும் இடையில இருக்குது என்னது? கழுத்து. சரிங்களா? தலைக்கும் மார்புக்கும் இடையில இருக்கிறது கழுத்து. அப்ப அந்த இடையில எழுத்துல என்ன எழுத்து பிறக்குது? இடையின எழுத்து. சரிங்களா? இடையின மெய்யெழுத்து என்று சொல்லக்கூடிய எரள வளர கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கிறது. சரிங்களா? சரி, அடுத்து பாத்தீங்கன்னா ஆயுத எழுத்து. ஆயுத தலையை இடமாக கொண்டு பிறக்குது. இப்ப சாதாரணமா 2 வீலர்ல போறோம், நமக்கு தலைக்கு ஆயுதம் எது? ஹெல்மெட் தானே. நமக்கு ஆயுதமே தலைதான். அந்த தலையை நம்ம அதிகமா பாதுகாப்போம். அப்ப அது ஹெல்மெட் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த எழுத்து எல்லாத்துக்கும் தலையை இடமாக கொண்டு பிறக்கக்கூடிய ஆயுத எழுத்து தான் இந்த ஆயுத எழுத்து தான் தலையை இடமாக கொண்டு பிறக்குது. ஓகேங்களா? ஆயுதம் அப்படின்னாலே நமக்கு என்னது? தலை அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? நம்ம உடம்புக்கு ஆயுதம் தலைதான். அதே மாதிரி இந்த ஆயுத எழுத்துக்கும் தலைதான் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து எழுத்துக்கூட முயற்சி பரப்பு. இப்ப உயிரெழுத்துகள் 12ம் பார்த்துட்டோம், மெய்யெழுத்துகள் 18ம் பார்த்துட்டோம். சரி, அது இடப்பிறப்புல முடிஞ்சிருச்சு. அடுத்து முயற்சி பிறப்பு. இந்த எழுத்துக்கள்லாம் எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்றத பார்க்கணும். எழுத்துக்களோட முயற்சி பிறப்பு. ஃபர்ஸ்ட் ஆ ஆ. இந்த இரண்டும் எப்படி இருக்கு? ஆ ஆ வாயை திறக்கிறோமா, ஆ ஆ வாயை திறக்கிறோமா, இப்படி திறக்கிறப்பயே ஆ ஆ இந்த 2 எழுத்துக்களும் வாய் திறக்கும் முயற்சியால் பிறக்கின்றன. ஃபர்ஸ்ட் நம்ம பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பலையே, அதாவது குழந்தைங்க பேசுற முதல் இருக்கிறதே அம்மா அம்மா அப்படிதான் சொல்லி ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? சோ வாய் திறக்கும் முயற்சியில் பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் ஆ ஆ. அடுத்து பாத்தீங்கன்னா இ இ ஏ ஏ ஐ. இந்த 5மே அந்த வாய் திறக்கிற முயற்சியோட அதாவது அந்த நாக்கோட அடி ஓரம் சொல்லி பார்க்கவே தெரியும். சரிங்களா? மேல் வாய் பல்ல பொருந்துது.
ஈ ஈ ஏ அப்படி சொல்லி அந்த மேல்வாய்ப்பல்ல பொருந்துது. அடி ஓரமானது மேல்வாய்ப்பல்லை பொருந்துற முயற்சியால பிறக்குது. சரிங்களா? அதான் இ ஈ. நமக்கு தெரியுது இல்லையா? அந்த இமேஜஸ் பாருங்க. இ ஈ ஏ ஏ ஐ அப்படின்னு சொல்லி அந்த மேல் நாக்கோட அடி ஓரம் மேல்வாய்ப்பல்ல பொருந்துது. சரி, உயிரெழுத்துகள்ல ஆ ஆ பார்த்தாச்சு, இ இ ஏ ஏ ஐ பார்த்தாச்சு. அடுத்து உ ஊ. அந்த ஊன்னு சொல்லலே பாத்தீங்கன்னா அது வாய் குவிதல். சரிங்களா? குவிதல், வாய் திறக்கும் முயற்சியோட இதழ்களை குவிப்பதால பிறக்கக்கூடியதுதான் உ ஊ ஓ ஓ ஆவ். இப்ப ஒரு டிரைவர் கண்டக்டர் வந்து விசில் அடிக்கிறாரு, ஊ ஊ அந்த வாய் பாருங்க அந்த குவிஞ்சுட்டு தான் இருக்கு. சரிங்களா? அந்த மாதிரி இதுல உ ஊ ஓ ஓ ஔ இந்த அஞ்சுமே வந்து வாய் திறக்கும் முயற்சியால பிறக்குது. வாய் திறக்கும் முயற்சியோட இதழ்களை குவிப்பதால். நமக்கு வந்து அந்த குவிப்பதால் வந்துட்டாலே உ ஊ ஓ ஓ ஔ அப்படின்னு நாம வச்சுக்கணும். திறப்பதால் வந்துட்டாலே ஆ ஆ. சரிங்களா? அடுத்து இ ஈ. இதுக்கு என்னது? அந்த மேல்வாய் பல்லை பொருந்துற முயற்சியால பிறக்கக்கூடியது இ ஈ. அதை ஞாபகம் வச்சுக்கணும். சோ உயர்த்துகள் 12 எப்படி முடிச்சாச்சு. சரி, அடுத்து மெய்யெழுத்துகள். மெய்யெழுத்துகள் தான் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அதாவது மெய்யெழுத்து வந்து ரெண்டு எழுத்தா பிரிச்சிருப்பாங்க. அதாவது இணை எழுத்தாவும் இருக்கும், அதே சமயம் மேல்த்து ரெண்டு எழுத்தா பிரிச்சிருப்பாங்க. பாருங்க, நாவின் முதற் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்தான் இக்கு இங்கு. சரிங்களா? அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துவதால். அதாவது இப்ப இந்த இக்கு இங்குக்கு ரிலேட்டடான ஒரு சொல் இருக்கு, அதான் பொங்கல். சரிங்களா? பொங்கல். இதை நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் பொங்கலை படைச்சிரும். சரிங்களா? பொங்கல் வந்து திருவிழா அப்ப முடிஞ்சு பொங்கல் செய்யறோம். பொங்கல் வந்து என்ன பண்ணுவோம்? சாமி போட்டோ வந்து அன்னலட்சுமி போட்டோன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த போட்டோக்கு அடியில வச்சுதானே சாமி கும்பிடுவோம். அதான் பொங்கலை முதல்ல போட்டோவுக்கு அடியில வைப்போம். அதாவது அன்னலட்சுமி போட்டோவுக்கு அடியில வச்சு சாமி கும்பிடுவோம். அதைத்தான் சொல்றாங்க, நாவின் முதற் பகுதி பொங்கலை முதல்ல அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துவதால் அந்த போட்டோவுக்கு அடியில வைக்கிறோம். சரியா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இக்கு இங்கு, அதாவது நாவின் முதற் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்தால் பிறக்கும் எழுத்து அப்படின்னாலே இக்கு இங்கு என்று சொற்கள் வரக்கூடிய பொங்கல் ஞாபகம் வச்சுக்கோங்க. பொங்கலை முதல்ல சாமி போட்டோவுக்கு அடியில வைப்போம். ஓகேங்களா? அடுத்து இச்சி இன்று. இச்சி இன்று, இந்த இச்சி இன்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கு, அதுதான் மஞ்சள். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த மஞ்சள் இமேஜ பாருங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? குழந்தைங்களுக்கு குளிக்க வைக்கிறோம். குளிக்க வைக்கும் போது இந்த மஞ்சள் என்ன பண்ணுவோம்? எடுத்தோனையே போட்டுருவோமா? இல்ல இல்ல, முதல்ல தண்ணி ஊத்தி குளிக்க வைப்போம். அடுத்து இடையில தான் போடுவோம். இந்த மஞ்சள் எப்ப போடுவோம்? இடையில தான் போடுவோம். அந்த மஞ்சள் பாருங்க, இச்சு இன்று என்று சொல்லக்கூடிய வார்த்தை சொற்கள் நாவின் இடைப்பகுதி நடு அன்னத்தின் இடைப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்து. எதனால அந்த மஞ்சள் இடைன்னு சொன்னா இடையில வருது இச்சு இன்று என்று சொல். சரிங்களா? சோ நாவின் இடைப்பகுதி நடு அன்னத்தின் இடைப்பகுதியை பொருந்தா பிறக்கக்கூடிய எழுத்து இரண்டும் இச்சு இன்று. மஞ்சள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்ப அதாவது என்ன சொன்னா, இடைப்பகுதி நடு அன்னத்தின் இடைப்பகுதி பொருந்துதல் பிறக்கும் எழுத்து என்னன்னு கேட்பாங்க. அப்ப இச்சு இன்றுனா என்னது? மஞ்சள். மஞ்சள் தான் இடையில போடுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்து. நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்து. பாருங்க, பட்டம் இருக்கு இல்லையா? பட்டம், பட்டமும் வரும், தின்பண்டமும் வரும். இப்ப நம்ம ஸ்நாக்ஸ் பார்க்கல நமக்கு நுனி நாக்குல ஆசை வருமா? நுனி நாக்குல ஒரு ரோஜாமே இருக்கு, ஆசை வருமா? அதே பட்டம் என்ன பண்ணுவோம்? நுனியை பிடிச்சுக்கிட்டு தான் விடுவோம். சரிங்களா? பட்டம் நுனியை பிடிச்சுக்கிட்டு தான் விடுவோம். சோ நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்தால் பிறக்கக்கூடிய எழுத்தா என்னது? இட்டு இன்னு. பட்டம் ஞாபகம் வச்சுக்கலாம், தின்பண்டம் ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்க, மேல்வாய்ப்பல்லின் அடியை நாக்கின் நுனி பொருந்துவதால் பிறக்கக்கூடிய எழுத்து இத்து இந்து. இந்த இரண்டு எழுத்துக்கள் வரக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் கூட வச்சுக்கோங்க. பொருள் என்ன? பந்து. பந்த பார்த்தா என்ன பண்ணுவோம்? அடிச்சு விடுவாடுவோம். பந்த பார்த்தா அடிச்சு விளையாடுவோம். அப்ப பந்து மேலதானே அடிப்போம். சோ மேல்வாய்ப்பல்லின் அடியை நாக்கின் நுனி பிறந்துவதால் பிறக்கும் எழுத்து பந்து. இத்து இந்து. நீங்க சொல்லும் போதே தெரியும். சரிங்களா? பந்து. சரிங்களா? சோ மேல்வாய்ப்பல்லின் அடியை நாக்கின் நுனி பொருந்த பல்ல பார்த்தா அடிப்போம். பந்த அடிப்போம். மேல வச்சு காலை மேல வச்சு அடிப்போமா? அந்த மாதிரி வரதான் இத்து இந்து. சரிங்களா? அடுத்து பாருங்க, மேல் இதழும் கீழ் இதழும் பொருந்துவதால் பிறக்கக்கூடிய எழுத்து. இது நமக்கு நல்லா இருக்கு. சரிங்களா? அதாவது இப்பு இம்மு. குழந்தைங்களுக்கு லிப்ஸ்டிக் போட்டு விடுவோம். என்ன பண்ணுவோம்? லிப்ஸ்டிக் போட்டுவிட்டு
மேல் இதழை கீழ் இதழையும் ஜாயின் பண்ணி சொல்லுவோமா, இப்படி இப்படி செய்ப்பான்னு சொல்லுவோமா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? மேல் இதழும் கீழ் இதழும் பொருந்தா பிறக்கூடிய எழுத்து இப்பு இம்மு. அது மட்டும் இல்ல, ஆப்பம் சொல்லுவோமா, ஆப்பம் எப்படி சொல்லுவோம், ஆப்பம். அப்ப 2 உதடு ஒட்டுதான், அதான். சோ மேல் இதழும் கீழ் இதழும் பொருந்துவதால் பிறக்கும் எழுத்து இப்பு இம்மு. அடுத்து பாருங்க, நாக்கின் அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கக்கூடிய எழுத்தா ஈ. இப்ப பொதுவா இந்த ஈ இருக்கு இல்லையா, பாய் என்ன இருக்கும், மேல இருக்கும். அத மேல இருந்து எடுத்து கீழே தானே போடுவோம், மேல எடுத்து கீழே போடுவோம். சோ மேல இருக்க பாய மேல்வாயின் அடிப்பகுதி கீழே போடுவோம். சோ நாக்கின் அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்து ஈ. இப்ப வீட்டுல நம்ம இதெல்லாம் புழக்கத்துல உள்ள ஒரு பொருள்கள். சரிங்களா? பாய் இருக்குது, அந்த பாயை பார்த்தாலும் இதுக்கு முன்னாடி எழுத்து என்னது ஈ. அந்த ஈ என்ன இருக்கு, மேல இருக்கிற பாயை கீழே விதிப்போம். அப்ப அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்துவதால் மேல இருக்கிறத கீழே போடுவோம். பொருந்துவதால் பிறக்கக்கூடிய எழுத்து தான் இந்த பாய். அப்ப ஈ. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, நாக்கின் நுனி வருடுவதால் பிறக்கக்கூடிய எழுத்து. மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால் பிறக்கக்கூடிய எழுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா இரு எழு. அதாவது நம்ம சாதாரணமா சொல்லுவோம் பாத்தீங்கன்னா பழங்கள், அந்த நாக்க மடிச்சுக்கிட்டு வளைஞ்சுக்கிட்டு சொல்லுவோம், அதான் வருடுவதால். வருடுவதால் பிறக்கக்கூடிய எழுத்தா பழங்கள். ஓகேங்களா? பழங்கள் சொல்லே நமக்கு தெரியும். அப்ப வருடுவதால் பிறக்கக்கூடிய எழுத்து என்னது, இரு இல்லு. ஓகேங்களா? இரு இல்லு. அடுத்து பாருங்க, மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறக்கும் எழுத்து. பாத்தீங்கன்னா பள்ளி இருக்கு இல்லையா, சில பேர் வழிபடுவாங்க, சில பேர் அடிப்பாங்க. சரிங்களா? சில பேரு பள்ளியை பார்த்தா அடிப்பாங்க. பள்ளி எப்படி போகும், செவத்துல ஓரமா போகும். செவத்துல ஓரமா போகும். அது எப்படி இருக்கு, அந்த செவத்தை நெருங்கிட்டே போயிட்டு இருக்குமா, அதான் அந்த பள்ளியை ஞாபகம் வச்சுக்கோங்க. மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறக்கும் எழுத்து. சோ தடமான பள்ளி, சரிங்களா, தடமான பள்ளி அந்த செவத்துல போகுது, ஓரத்துல தடித்து நெருங்குவதால் பிறக்கக்கூடிய எழுத்து என்னது, இல். சரிங்களா? மேல்வாய் பல்லின் அடி, மேல பள்ளி செவத்து மேல இருக்குது, ஓரத்துல இருக்குது. சரிங்களா? அது நெருங்கிட்டே போகுது, அதை நம்ம அடிக்கிறோம், அதான், வேற ஒண்ணும் இல்லை. அடுத்து பாருங்க, மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால் பிறக்கும் எழுத்து. நெருங்குவதால் என்றால் பகரலகரம் என்று சொல்லக்கூடிய இல்லு. சரிங்களா? தடவுவதால் என்றால், ஏன் இங்க பள்ளிக்கூடம் முயற்சி படுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது குழந்தைங்க ஸ்கூல் போக அழுவாங்க, நம்ம என்ன பண்ணுவோம், தலையை கொடுத்து போயிட்டு வாடா கண்ணு, நாளைக்கு போகலாம், போயிட்டு வாடா, சாக்லேட் தரேன் சொல்லுவோமா, தடவி கொடுத்துக்கிட்டே ஸ்கூலுக்கு கூட்டு போவோமா, அதான் தடித்து தடவுவதால் பிறக்கக்கூடிய எழுத்துதான் இல்லு. அதுதான் நகர லகரம் என்று சொல்லக்கூடிய இல்லு. சரிங்களா? நெருங்குனால் பகர லகரம், தடவினால் நகர லகரம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, மேல்வாயை கீழ் உதடு பொருந்துவதால் பிறக்கும் எழுத்து இவ்வு. சரிங்களா? மேல் இதழும் கீழ் இதழும் இணைவதால் பிறக்கக்கூடிய எழுத்து இப்பு இம்மு. அந்த மேல்வாயை கீழ் உதடு பொருந்துவதால் பிறக்கக்கூடிய எழுத்து இவ்வு. நம்ம சாதாரணமா வவ்வால் சொல்லி பார்ப்போமா, வவ்வால் எப்படி சொல்லி பார்ப்போம், வவ்வால், அந்த இவ்வு பொருந்துதான், அதுதான். மேல்வாயை கீழ் உதடு பொருந்தால் பிறக்கக்கூடிய எழுத்து தான் என்னது, இவ்வு இல்லு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால், அதாவது மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்தால் பிறக்கக்கூடிய எழுத்துதான் என்னது, இற்று இன்னு. சொல்றோம் இல்லையா, மிக்க நன்றி. சரிங்களா? ஒரு உறவினர் இருக்காங்க, தெரிஞ்சு வச்சிருவோம், மிக்க நன்றி வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லுங்க. அப்ப நன்றி அப்படின்ற எழுத்துல சொல்ல இந்த இன்னு இரு இருக்கா, அதான் மிகவும் பொருந்துவதால் பிறக்கக்கூடிய எழுத்துதான் என்னது, இற்று இன்னு. ஓகேங்களா? இப்ப எழுத்துக்களோட இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு பார்த்துட்டோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல உங்களுக்கு எந்த மாதிரிலாம் கேள்விகள் கேட்டிருக்காங்கன்றது பாருங்க, அதுக்கு ஆன்சரை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. டர்ஸ் எழுத்துக்கள் மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால் பிறக்கும் எழுத்து. கீழே ஆப்ஷன் இருக்கு, அதுக்கு ஆன்சர் கொடுங்க. அடுத்து பாருங்க, 2 உதடுகள் குவிவதால் பிறக்கும் எழுத்து. 2016 கேட்டிருக்காங்க இந்த கேள்வி. சரிங்களா? அடுத்து, உதடுகள் இரண்டும் பொருந்துவதால் பிறக்கக்கூடிய எழுத்து. இதுவும் 2016 தான். அடுத்து, அன்னம் நுனி நா வருட. சரிங்களா? வருடுவதால், அந்த சொல்லையிலேயே உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? வருடுவதால் எந்த எழுத்துக்கள் தோன்றும், 2017 கேட்டிருக்காங்க. அடுத்து, உயிரெழுத எண்ணிக்கை எவ்வளவு, இது நார்மலா நம்ம படிச்சுட்டு வர்றதுதான். சரிங்களா? இதுவும் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க.
அடுத்து இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்து. இது 2 முறை வந்திருக்கு பாருங்க. முதல் 2 எழுத்து கொடுத்து கேட்டிருக்காங்க. இப்போ ஃபுல் எழுத்தையும் சரிங்களா கொடுத்து கேட்டிருக்காங்க. இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்து. ஓகேங்களா? இப்ப பாருங்க, சரியான சொற்றொடரை கண்டுபிடி. சரியான சொற்றொடரை கண்டுபிடி. உயிரெழுத்துகள் 12 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. கழுத்தை இடமாக கொண்டு உயிரெழுத்துகள் 12 பிறக்கின்றன. இது என்னன்னா இடம் மாறி இருக்கு சரிங்களா. 12 உயிரெழுத்துகள் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. பிறக்கின்ற உயிரெழுத்துகள் 12 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. இந்த 7 வினாக்களுமே பாத்தீங்கன்னா முந்தைய ஆண்டு கிட்ட, அதாவது 2016, 17, 12, 13 இந்த மாதிரி இதுல கேட்ட கேள்விகள் தான். இன்னும் நிறைய வினாக்கள் இருக்கு. இப்ப இதுல உள்ள ஆன்சரை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. அது போக நம்மளுடைய அகாடமில வந்து குரூப் 4 வந்து அட்மிஷன் அவைலபிளா இருக்கு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஜாயின் பண்றவங்க கீழே உள்ள நம்பருக்கு, டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க, டீடைல்ஸ் கேளுங்க சரிங்களா. நம்மளோட அகாடமி வந்து டெய்லி 5 to 7 கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ரெகுலர் கிளாஸஸ் தான், ஆன்லைன் கிளாஸஸ் தான், ஆஃப்லைன் கிளாஸஸ் கிடையாது. அதாவது ரெக்கார்டிங் கிளாஸஸ் கிடையாது, ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. அது போக உங்களுக்கு டெய்லி டெஸ்ட்டும் இருக்கு, ரிவிஷன் இருக்கு, வீக்லி டெஸ்ட்டும் இருக்கு. ஓகேங்களா? ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.